ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். செல்வம் சேர்க்கும் சூப்பர் ஃபார்முலா அசெட் அலோகேஷன் நிகழ்ச்சி கல்பாக்கத்தில் நடக்க போகுது. வர டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 வரைக்கும் 12 நாணயம் விகடன் மற்றும் இன்டிகிரேட்டட் நிறுவனமும் இணைந்து நடத்துறாங்க. முன்பதிவு அவசியம், ஆனால் அனுமதி இலவசம். லிங்க் முதல் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். வேணுங்கிற முதலீட்டாளர்கள் நிச்சயம் பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்தாலும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 120 புள்ளிகள் சரிஞ்சு 25,839 இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 436 புள்ளிகள் சரிஞ்சு 84,666 இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுறது நிறைய இருக்கு, பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. இன்னைக்கு நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. ஆனா 120 பாயிண்ட் நிஃப்டியில் இறங்கியிருந்தா கூட இந்த ப்ராடர் மார்க்கெட்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தெரியுதுங்களே சார். அட்வான்ஸ் 1989, டிக்ளைன் 1128. ஹை லோ பெரிய டிஃபரெண்டா இருக்கு. இன்னைக்கு ஹை 16 தான், லோ 442. அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் 56, லோயர் சர்க்கியூட் 81. இந்த அட்வான்ஸ் டிக்ளைன்ல மட்டும்தான் ஒரு சின்ன ரேஷியோ இருக்க மாதிரி தெரியுது. ஆனா உங்களுக்கு ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டை நோக்கி போறோங்கிறது புரியுது இந்த மேப்ல பாக்குறப்ப. நிச்சயமா ட்ரெண்ட் மேஜர் இண்டெக்ஸ் டவுன், நிப்டி சென்செக்ஸ் டவுன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் தான் மெஜாரிட்டி இந்த 52 வீக் லோல வர்றது. அதனாலதான் 52 வீக் ஹையை விட 52 வீக் லோ பல மடங்கு, கிட்டத்தட்ட 20-30 மடங்கு அதிகமா இருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா 400 பங்குகளுக்கு மேல் 52 வார குறைந்தபட்ச விலையை தொட்டிருக்கு. அப்படின்னா மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மிட் கேப் 50, மிட் கேப் 100, நிப்டி மிட் கேப் 100 இருக்கட்டும், நிப்டி மிட் கேப் 50 இருக்கட்டும், ரெண்டும் ஸ்லைட்லி பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் நிப்டி ஸ்மால் கேப் 100 கூட 1% ஏறி தான் முடிவடைஞ்சிருக்கு. சோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் மைக்ரோ கேப்பா இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ரொம்ப டைனி கம்பெனி, ஸ்மாலர் கம்பெனிஸ் தான் அந்த மாதிரியான 52 வார லோ. இது இட் இஸ் கிளியர்லி இன் ட்ரெண்ட். இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு சேஞ்ச் ஆகும் பொழுது, போன வருஷம் இந்த வருஷம் துவக்கத்திலேயே பல பேர் சொன்னாங்க, அல்லது சென்ற வருஷ கடைசியிலேயே முன்னணி பங்குகள்ல முதலீடு செய்யறது நல்லது, சிறு பங்குகள்ல பண்றும் பொழுது கவனமா இருக்கணும், சந்தை ரொம்ப உச்சத்துல இருக்கணும். அதனுடைய தாக்கத்தை தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் வை தட் இன்னைக்கு நிப்டி 100, 200, 500 இதெல்லாமே இறங்கித்தான் இருக்கு. ஸ்லைட்லி நெகட்டிவ். பட் மிட் கேப் ஸ்மால் கேப் பாசிட்டிவா இருக்கு, மைக்ரோ கேப் டவுன். சோ ரொம்ப மிக்சட் பேக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓவரால் ட்ரெண்ட் நான் ரொம்ப புல்லிஷ்ங்கிற ரகத்துல சேர்த்துற மாட்டேன். அந்த புல்லிஷ்னஸ்ல உள்ள கரெக்ஷன்ங்கிறது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, செக்டார்லயும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஐடில மட்டும் தான் 1% இறங்கி இருக்கு. அது நேத்தும் இறங்கி இருந்தது, இன்னைக்கு இறங்கி இருக்கு. அது ஒன்றும் பெரிய டிஃபரெண்டா நம்ம எடுத்துக்க வேணாம்ல சார்? நிச்சயமா டெக் மஹிந்திரா, HCL டெக் இந்த மாதிரி பங்குகள் இன்னைக்கு இறங்குனது ஒரு காரணம். செக்டார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு செக்டார் இன்னைக்கு ஆக்சுவலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான நல்ல செய்திகள் வந்தது. பட் அந்த அளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணல. என்னன்னா ஆட்டோ செக்டார், ஆட்டோமொபைல் செக்டார் அந்த குறியீடு கூட இன்னைக்கு 7 பங்குகள் ஏற்றத்துல, 8 பங்குகள் இறக்கத்துல, மொத்தம் 15 பங்குகள் அந்த குறியீட்டுல நிப்டி ஆட்டோல. ஆனால் 8 பங்குகள் இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு, 7 தான் ஏற்றத்துல. நான் ஏன் பாசிட்டிவான டேட்டான்னு சொல்றேன்னா, ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அவங்க ரீட்டைல் சேல்ஸ் அது குறித்த புள்ளி விவரங்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நவம்பர் மாதத்திற்கான அந்த புள்ளி விவரத்தை பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனங்களா இருக்கு. அது மட்டும்தான் இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது சென்ற ஆண்டு நவம்பரை விட இந்த ஆண்டு நவம்பர்ல குறைவு. சென்ற ஆண்டு நவம்பர்ல 26,27,000 வண்டிக்கு மேல வித்திருக்கு. இந்த வருஷம் 25,46,000 வண்டிகளுக்கு மேல வித்திருக்கு. கிட்டத்தட்ட 3% குறைவு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இதற்கு முந்தைய மாதம் அக்டோபர் 31,49,000 வண்டி. ஆனால் இப்ப 25,046 தான் நவம்பர்ல. சோ அது இந்த அக்டோபர் மாத உச்சத்தை நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஜிஎஸ்டி, குறைந்தபட்ச ஜிஎஸ்டி ஒரு முழுமையாக அந்த குறைக்கப்பட்டது அமலுக்கு வந்த பிறகு நடந்த ஒரு மாசம்ங்கிறதுனால அதை நம்ம ஒரு பேஸா எடுத்துக்க முடியாது. சென்ற ஆண்டு நவம்பரையுமே கொஞ்சம் பேஸா எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் வெவ்வேறு மாதங்கள்ல அந்த காலகட்டத்தை பொறுத்து விற்பனை மாறுபடுங்கிறது. பட் பொதுவா பார்த்தோம்னா 3 சக்கர வாகனங்கள் 23% அதிகரிச்சிருக்கு. சென்ற ஆண்டு நவம்பரோடு ஒப்பிட்டு பார்த்தால், 2024ஆம் ஆண்டு நவம்பரோடு ஒப்பிட்டு பார்த்தால் 3 சக்கர வாகனங்களுடைய விற்பனை 23%, பேசஞ்சர் வெஹிக்கிள் 19% அதிகரிச்சிருக்கு, டிராக்டர்ஸ் 56% அதிகரிச்சிருக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 20% அதிகரிச்சிருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல டேட்டா தான் இருக்கு. சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. இருந்தும் கூட இதனுடைய தாக்கம் முழுமையாக அந்த ஆட்டோமொபைல் செக்டர்ல தெரியல, பார்ஷியலா தான் இருந்தது. அப்கோர்ஸ் ஒரு சில பங்குகள், டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துடைய பங்கு ஏற்றத்துல இன்னைக்கு முடிவடைந்தது. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய பங்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3% ஏறி ₹12.60 அதிகரிச்சு ₹373 அப்படின்னு இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. சோ அந்த ஓரிரு பங்குகளை தவிர பெரும்பாலான அந்த செக்டார்ல அதனுடைய ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் இன்னைக்கு தெரியல. ஒருவேளை வரக்கூடிய நாட்கள்ல தெரியுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.
எப்பயுமே நீங்க சொல்வீங்க மார்க்கெட் வந்து முன்னாடியே அந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் ஆகி முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆமா, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி செய்தி வந்தா கூட ரியாக்ட் ஆகாம இருக்கு. அதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம்? இல்ல ஒருவேளை வந்து இது முன்னாலே அதனுடைய இதை டிஸ்கவுண்ட் பண்ணி இருந்திருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது அடுத்து வரக்கூடிய காலாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இந்த காரணம் கூட இருக்கலாம். அதனால அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஆனால் இன்ஃபேக்ட் இந்த இதுல பாத்தீங்கன்னா வந்து அடுத்து வரக்கூடிய காலாண்டு கூட நல்லா இருக்கும் தான் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் டீலர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறதாக இந்த ஃபடவுனுடைய ரிப்போர்ட் சொல்கிறது. அதனால இது இன்னைக்கு ஒட்டுமொத்த சந்தையினுடைய போக்குல ஒரு தற்காலிக பிளிப்பா, அதனாலதான் ஒட்டுமொத்த குறியீடும் இறங்கல. 15 பங்குகள் இருக்கக்கூடிய குறியீட்டுல 8 பங்குகள் மட்டும்தான் இறங்கி இருக்கு. சோ சைட்வேஸ்ல தான் இருக்கு, கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கலாம், ஒருவேளை பார்க்கலாம். இன்னைக்கு ஏதாவது ஐபிஓ வந்திருக்குங்களா, லிஸ்ட் ஆயிருக்குங்களா? தொடர்ந்து ஐபிஓஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2 SME ஐபிஓ லிஸ்ட் ஆயிருக்கு. நியோகெம் பயோ சொல்யூஷன்ஸ் 98 ரூபாய்க்கு பங்குகள் வெளியிட்டார்கள், 110 ரூபாய்க்கு பட்டியலிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹெலோஜி ஹாலிடேஸ்ங்கிறது 118க்கு வெளியிடப்பட்டது, 123 ரூபாய்க்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே பன்மடங்கு விண்ணப்பங்களை பெறப்பட்டது, வெளியிடப்பட்ட விலையை விட கூடுதலாக தான் பட்டியலிடப்பட்டிருக்கு. பட் SMEங்கிறதுனால நம்ம அதை பத்தி நான் ரொம்ப பேச விரும்பல. ஹெலோஜி ஹாலிடேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 10 கோடி தான் அதனுடைய வெளியீடு, மொத்த வெளியீடு திரட்டப்பட்ட நிதியே 10 கோடியே 96 லட்சம். பட் நாளை பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 மெயின் லைன் ஐபிஓ, குறிப்பாக மீஷோ ஐபிஓ ரொம்ப அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஐபிஓ, 79 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இது நாளை பட்டியலிடப்பட்டிருக்கிறது. 111 ரூபாய் வெளியிடப்பட்ட விலை, எப்படி பட்டியலிடப்படுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஏக்வஸ் ஐபிஓ, இதுவுமே வந்து 100 மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது மெயின் லைன்ல, நாளைக்கு லிஸ்ட் ஆகுது. 124 ரூபாய் வெளியிடப்பட்ட விலை. வித்யா வயர்ஸ் 52 ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட மெயின்லைன் ஐபிஓ, 26 மடங்கள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது, நாளைக்கு பட்டியலிடப்படுகிறது. இது போக ஸ்ரீ கந்தா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் SME ஐபிஓ, இது நாளைக்கு இருக்கு. இது எப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு 2 மெயின்லைன் ஐபிஓ, கொரோனா ரெமடிஸ் அண்ட் வேக் ஃபுட் இன்னோவேஷன்ஸ் வந்து ஓப்பனிங்ல இருக்கு. இன்றைய தேதியில நாளைக்கு முடிவடைகிறது. இது போக SME ஐபிஓ சிலது இருக்கு. ட்ரம்ப் கவர்மெண்ட் வேற திரும்பியும் சொல்லியிருக்காங்க, டாரிஃப் அரிசி ஏற்றுமதி யார் யாருக்கு பண்றீங்களோ இங்க அமெரிக்கால இறக்குமதி பண்றவங்களாம் டாரிஃப்னு சொல்லியிருக்காரு. அது எந்தெந்த மாதிரி செக்டாரை சார் பாதிக்கும், என்னென்ன மாதிரி கம்பெனிகளை சார் பாதிக்கும்? அதோட ரியாக்ஷன் இன்னைக்கே மார்க்கெட்ல இருந்ததா? இன்னைக்கு அதனுடைய ரியாக்ஷன் உடனடியாக பெருசா இல்லை. ஏன்னா அந்த IREF அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்தியன் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபெடரேஷன் இருக்கு, அதனுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது பெரிய அளவுல எங்களை பாதிக்காது. ஏன்னா ஏற்கனவே வந்து 50%, அந்த 25% ரஷ்யா ஆயில் இம்போர்ட் பண்றதுக்காக கவுண்டர் டியூட்டி வேற போட்டாங்க. அதற்கு பிறகு கூட நாங்க வந்து வியட்நாம் உள்ளிட்ட சில பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தரம், விலை, இந்த அடிப்படையில இந்திய அரிசிங்கிறது வந்து பெட்டரா இருக்கு. அதனால வந்து ஒரு பாதிப்பு இருக்கும், பட் பெரிய அளவுல பாதிப்பு இல்ல. இந்த 50% டாரிஃபுக்கு எங்களுக்கு இல்ல. ஏற்கனவே டாரிஃப் போட்டிருக்கு, இதற்கு மேல புதுதா என்ன டாரிஃப் போடுவாரு, எப்படி போடுவாருன்னு தெரியல எனக்கு. அதனால இன்னைக்கு இந்த KRBL பங்குச்சந்தையில் நிறைய நிறுவனங்கள், இந்த அரிசி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு. KRBL லிமிடெட்லாம் இன்னைக்கு 3% ஏறி இருக்கு, 11 ரூபாய் ஏறி 393 ரூபாய்கிட்ட இருந்தது. அதே மாதிரி LT ஃபுட்ஸ் மட்டும் ஒரு சின்ன இறக்கத்துல இருந்தது, ஒரு 2 ரூபாய் 50 காசு இறங்கி இருந்தது. அது இன்னைக்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கத்தை ஒட்டி அதனுடைய மூவ்மெண்ட் இருந்ததுங்கிற தவிர பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. பட் என்ன இதுல நம்ம கவனிக்கணும்னா, ஒயிட் ஹவுஸ்ல ஒரு ரவுண்ட் டேபிள் மீட்டிங் நடக்குது. இந்த விவசாயத்துறை சார்ந்த அந்த அவர்களிடம் அதுல அந்த பிசினஸ்ல இருக்கவங்கள்ட்ட அவர் பேசுறாரு. அதுல வந்து ட்ரெஷரி செக்ரட்டரி இருக்காரு, அதே மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி ப்ரூக் ராலின்ஸ் இருக்காரு, ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் இருக்காரு. அதுல அவர் அனௌன்ஸ் பண்றாரு, ட்ரம்ப் வந்து ஒரு 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு வந்து ஒரு எய்டு கொடுக்குறாங்க, விவசாயிகளுக்கு ஒரு உதவி தொகை கொடுக்குறாங்க, மானிய தொகை கொடுக்குறாங்க. அதை பத்தி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்கும் பொழுது இந்த கெனடி ரைஸ் மில் அதனுடைய உரிமையாளர் ஒரு பெண்மணி மேரில் கெனடி, அவங்க தான் பேசுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம், ஏன்னா வந்து இந்தியா மாதிரி நாடுகள் வந்து ரொம்ப டம்ப் பண்றாங்க ரைஸை கொண்டு வந்து அப்படின்னு. அப்ப எந்தெந்த நாடுகள் நம்ம திரும்ப கேட்கிறாரு, இந்தியா, தாய்லாந்து, சைனா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, அது இங்க இல்ல, அது பியூட்டோரிக்கோக்குள்ள கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பியூட்டோரிக்கோங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு லார்ஜஸ்ட் ரைஸ் மார்க்கெட்னு அவங்க சொல்றாங்க. இந்த பியூட்டோரிக்கோ பத்தி கேட்டீங்கன்னா ரொம்ப வினோதமான ஒரு நாடுன்னு சொல்லலாமான்னு தெரியல. அது ஒரு ரீஜன், அது ஒரு ஏரியா. அது வந்து அமெரிக்காவினுடைய எல்லைக்குள் வரக்கூடிய ஒரு ரீஜன். அங்க இருப்பவர்கள் ஆனா அமெரிக்க சிட்டிசன்ஸ் தான். பட் அமெரிக்க பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓட்டு போடுறதுல அவர்களுக்கு உரிமை கிடையாது. அன்லஸ் அதர்வைஸ் அமெரிக்கா மெயின் லேண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாகாணங்களில் ஒன்றில் அவர்களுக்கு ரெசிடென்ஸ் இருந்து அதற்கான ஒரு உரிமம் இருந்தால்தான் அவர்கள் ஓட்டு போட முடியும், இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. சோ இது ஒரு வினோதமான ஒரு ஏரியா, அதை நாடுன்னு சொல்ல முடியாது, அமெரிக்கன் டெரிட்டரிக்குள்ளதான் வருகிறது. அங்க வந்து இந்தியா வந்து பெரிய அளவுல வந்து தாய்லாந்து, சைனா எல்லாம் வந்து டம்ப் பண்றாங்க அங்க வந்து ரைஸ் அப்படின்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக நம்முடைய இது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதற்கு மேல அவர் என்ன பண்ண போறாருங்கிறது தெரியல. ஏன்னா இந்தியாவை தவிர்த்து பாக்குறதுக்கு கஷ்டம். இப்ப நீங்க IREF வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா, இந்தியன் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் ஃபெடரேஷனுடைய வெப்சைட்ல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு.
இந்த துறையில் முதலீடு செய்பவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு இணையதளம் அது. இந்தியா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில 28% உற்பத்தி இந்தியாவில தான் அரிசி உற்பத்தி ஆகிறது. அதுக்கடுத்து சைனா 27%, அதுக்கடுத்து பங்களாதேஷ் 7%, இந்தோனேஷியா வியட்நாம்லாம் 5% தான் அப்படிங்கிற தகவல். அப்படி இருக்கும் பொழுது அதுலயும் உலகத்தினுடைய ஏற்றுமதி, குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியில வந்து 1/3 இந்தியாவில இருந்து ஏற்றுமதி ஆகிறது. சோ இந்தியாவை தவிர்த்து விட்டு அது பண்ண முடியாது. பட் ஒரு ஆப்டிக்ஸா இல்ல அவர் எப்படி பண்ணுவார்னு நம்ம சொல்ல முடியாது. கடந்த கால செயல்பாடுகள் வந்து வெவ்வேறு விதமான டைரக்ஷன்ல போயிருக்கு. கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனா சூப்பர் சார், ரொம்ப ஆக்சுவலி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்க கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருந்தது? கோல்டு சில்வர் கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. கோல்டு சில்வர் ஸ்லைட்லி பெட்டரா இருந்தது. காப்பர் வந்து நேற்று 1100 வரைக்கும் போனது, இன்னைக்கு 1085 1% கிட்ட இறங்கி இருக்குது. கோல்டுல பெரிய சேஞ்ச் இல்லை. அதே மாதிரி சர்வதேச சந்தையிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா crude இன்னும் $59 கிட்ட இருக்கு, கோல்டு $4200 கிட்ட இருக்கு, வெள்ளி மட்டும் $58 தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்லைட்லி ஒரு புல்லிஷ்னு சொல்லலாம். சர்வதேச சந்தைகள்ல பெரிய மாற்றம் இல்லை. பட் US டாலர் இண்டெக்ஸுமே 99 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. பட் இங்க இந்தியாவுல நம்முடைய தேசிய பங்கு சந்தையில பாத்தீங்கன்னா ரூபாய் கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுகிறது. ஏன்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பு 22 பைசா குறைஞ்சிருக்கு, பிரிட்டிஷ் பவுண்டினுடைய மதிப்பு 17 ரூபாய் குறைஞ்சிருக்கு, யூரோவினுடைய மதிப்பு 26 பைசா குறைஞ்சிருக்கு, ஜாப்பனீஸ் என்னுடைய மதிப்பு 42 பைசா குறைஞ்சிருக்கு. சோ 4மே குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் 90க்கு கீழே வரல முன்பேற வணிகத்தில் தேசிய பங்கு சந்தையில. 90க்கு மேலதான் 90.04 அப்படின்னு இருக்கு. ஒருவேளை நாளை மறுநாள் இது 90க்கு கீழே வந்ததுன்னா குரூடும் $59 இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ஒரு பாசிட்டிவான நியூஸா இருக்கும் 90க்கு கீழே வரும் பட்சத்தில். ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கா சார்? இதே மாதிரி 2 சிறப்பு செய்தி. ஒன்று வந்து DGCA டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து இண்டிகோ வந்து ஒரு ரிவைஸ் ஷெட்யூல் போட்டு கொடுங்க, உங்களுடைய ஆபரேஷன்ஸ்ல 5% நீங்க குறைக்கணும், ஏன்னா உங்களால மேனேஜ் பண்ண முடியல ஃபிளைட்ஸ் எல்லாம், அதனால 5% குறைக்கணும், குறைச்சு ரிவைஸ் பண்ணி நாள், அதாவது 10ஆம் தேதி மாலைக்குள் எங்களுக்கு ஒரு ரிவைஸ் ஷெட்யூல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் இப்போவாவது கொஞ்சம் முறையாக ஷெட்யூல் போட்டு ப்ராப்பரா கொடுக்குறாங்களாங்கிறத பார்க்கலாம். 2வது வந்து Blinkit. அந்த Blinkitங்கிறது உங்களுக்கு தெரியும், குவிக் காமர்ஸ்ல ஒன் ஆஃப் த டாப் 3-4 பீப்புள்ல ஒரு ஆள். ஸ்விக்கி எப்படி, இன்ஸ்டாமார்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி Blinkitங்கிறது வந்து ஒரு அதனுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு குவிக் காமர்ஸ்ல வந்து ஒரு ஒன் ஆஃப் த மார்க்கெட் டாப் 3ல இருக்க ஆட்கள். இதனுடைய தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதனுடைய CEO அல்வீந்தர் தின்சா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இந்தியாவினுடைய குவிக் காமர்ஸ் எப்படி AI பத்தி கொஞ்ச நாள் முன்னால பேசணும்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு பபுளா இல்லையா அப்படின்னு, அது மாதிரி இப்ப இந்த குவிக் காமர்ஸ் வந்து பபுள் ஆகும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேபி நம்ம இன்னும் வெடிப்பதற்கு தயாராக இருக்கிறது, அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப கவனத்தை பெறுகிறது. ஏன்னா ஸ்விக்கி அவங்க வந்து இப்போ வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு இந்த மாச கடைசிக்குள்ள வந்து $1.1 பில்லியன் பங்கு விற்பனை மூலமாக நிதி திரட்ட போவதாக சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் இதை பேசுறாரு. அதே மாதிரி செப்டோ கூட வந்து 450 மில்லியன் வந்து அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ரைஸ் பண்றதெல்லாம் எங்க போகுது? மேலும் மேலும் இந்த பணத்தை போட மேலும் மேலும் இழப்புகள் தான் கூட்டிட்டு போகுது, லாபத்தை நோக்கி செல்வதற்கான அறிகுறிகள் இல்லையே அப்படிங்கிற அக்கறையும் கவலையும் பலருக்கு உண்டு. சோ அதைத்தான் இவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் நினைக்கிறேன். இல்ல இது வேற எதுவும் இதன் பின்னணியில இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். பட் நிச்சயமாக ஒரு கட்டத்திலேயாவது இவங்க வந்து டர்ன் அரவுண்ட் ஆகி கேஷ் ஃப்ளோ உள்ள வந்து ப்ராஃபிட்டுக்கு போனால் ஒழிய, இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஈக்விட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அல்லது கடன் வாங்குறது அதிகப்படுத்தி இருப்பது, வட்டி கொடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த துறை அதிக வளர்ச்சிக்கு தயாரான ஒரு துறையாக இருந்தாலும் ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா பணம் செலவு செய்யப்படுகிறதா விளம்பரங்களில், ப்ரொமோஷன்ஸ்ல மற்ற. ஏன்னா அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு எதுவும் பெருசா கிடைக்கிறதா நமக்கு தெரியல. இந்த லேபர் கோட் வந்ததுக்கு அப்புறம் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க, பார்க்கலாம். நம்ம இந்த துறை கொஞ்சம் பொறுத்து தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு ஏவியேஷன் செக்டார் மாதிரி இதுவும் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு துறைன்னு நான் நினைக்கிறேன். இந்த துறையில முதலீடு பண்றவங்க என்ன சார் பண்ணணும்? இப்ப ரொம்ப கான்சியஸா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அந்த எக்ஸ்போஷர் உங்களுடைய அசெட் அலோகேஷனுக்குள்ள பங்குச்சந்தையில எவ்வளவு இருக்கோ, அந்த பங்குச்சந்தையில இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு டைவர்சிஃபைடா இந்த துறைக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கீங்களோ, நியூ ஏஜ் டெக்னாலஜி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி துறைகள் எல்லாம் வரும். ஒரு பேடிஎம்மோ, ஜொமேட்டோவோ, ஸ்விக்கியோ, இந்த மாதிரி துறைகள் எல்லாம் நியூ ஏஜ் டெக்னாலஜி, இதுக்குன்னு ஒரு அலோகேஷன் இருக்கும். அந்த அலோகேஷனுக்குள்ள நீங்க இருக்க வரைக்கும், உங்க அந்த ரிஸ்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த அலோகேஷன் நிர்ணயம் செய்திருக்க வரைக்கும் நீங்க முதலீடு செய்யலாம். இல்ல நீங்க ஒரு குருட்டாம்போக்குல முதலீடு செய்யறது, நிச்சயமா அது மேல ஏறிடும் அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். சார் தேங்க்யூ சார், நாளைக்கு பேசலாம் சார். நன்றி. உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.